அதிமுக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் தலைமையில் பரங்கிமலை தெற்கு கிழக்கு வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் மேடவாக்கம் எம்பி கண்ணபிரான் கோவிலம்பாக்கம் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் பொறுப்பாளர்கள் கே சிங்காரம் பி வேணுகோபால் எஸ் சிவகுமார் எஸ் ரஞ்சித் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினார்கள். மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் கார்த்திக், மாநில நிர்வாகிகள் கோவிலம்பாக்கம் சி மணிமாறன், மேடவாக்கம் எம் ஜி சக்திவேல் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான அருமை சகோதரர் திருமதி கே பி கந்தன் அவர்களே, அதேபோன்று நம்முடைய ஆலோசகர்கள் சிவகுமார் அவர்கள், ரஞ்சித் அவர்கள், அதேபோன்று ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் கண்ணபிரான் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, மாநில பொறுப்பில் இருக்கின்ற அருமை சகோதரர் சக்திவேல் அவர்களே, பார்த்தா அவர்களே, அனைவருமே வருக வருக இருதரம் வரவேற்று அனைவரும் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும். புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர், அவர்தான் முதலமைச்சர் ஆக்கிறோம். தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் பரங்கிமலை தெற்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் கிழக்கு ஒன்றிய உட்பட்ட ஊராட்சிகளில் இன்றைக்கு DL2 இந்த ஆலோசனை கூட்டம் கருத்துக்களை வழங்க வருகை தந்திருக்கும் கழக மருத்துவ அணி செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் அருமை அண்ணன் டாக்டர் பி வேணுகோபால் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் நமது சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் அருமை அண்ணன் கே சிங்காரண்ணன் அவர்களே, கழக இலக்கிய அணி கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளரும் நமது சென்னை புறநகர் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர் அருமை சகோதரர் எஸ் சிவகுமார் அவர்களே, கழக மீனவர் அணி துணை செயலாளர் தேர்தல் பொறுப்பாளர் எஸ் ரஞ்சித் பெர்னாண்டஸ் அவர்களே, வேறு பொறுப்பில் தாக்கியிருக்கும் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த கூட்டம் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், அடுத்த 2026 அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைவதற்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுடைய உத்திகளும் நீங்கள் தேர்தல் பணி களப்பணிகள் ஆற்றுவதன் மூலம்தான் கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி அண்ணன் மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அமைவது உறுதி உறுதி என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதியவர்களை இணைப்பதற்கு மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு பூத்துக்கு 2 பேர் நியமிச்சுக்கிறோம். இவங்கெல்லாம் இணைந்து பணியாற்றணும். மற்றும் இங்கே கழகத்தினுடைய முன்னோடிகள், கழகத்தில் பல்வேறு மாவட்ட ஒன்றிய பொறுப்பு மாநில பொறுப்புகள் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நம்மளுடைய வடக்கு கிழக்கு தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருகை தந்த அனைத்து DLO கழக முன்னோடிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்ததுக்கு நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன்.